சரி, எத்தனை பேருக்கு மோடி வீடு வேணும்? கை தூக்குங்க. மோடி வீடு எழுதி கொடுத்திருக்கிறோம், இன்னும் வரல. யாராச்சும் இருக்கிறீங்களா? மோடி வீடு, கான்கிரீட் வீடு, மோடி வீடு. சரி, 10 ஆண்டுகள்ல நம்முடைய மோடி வீடு 4 கோடி வீடுகள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார், இன்னும் 3 கோடி மோடி வீடு கொடுக்க போகின்றோம் அடுத்த 5 ஆண்டுகள். இப்ப நமக்கு மோடி வீடு வேண்டும் என்றால் அதுவும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் பெற்று தர வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை. அதனால உங்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க ரொம்ப எல்லாம் சிந்திக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலைய நீங்க ஒரு ஓட்டு போட்டா உங்க பிரச்சனை என் பிரச்சனை ஆயிடும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு பட்டனை ஓட்டு போட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை என் பிரச்சனை கேள்வி நீங்க எங்கிட்ட தான் கேட்க போறேன். என் தம்பி நீங்க அவ்வளவு பேசுனீங்க, மைக் எடுத்து பேசுனீங்கல்ல, பேரன் எல்லாம் சொன்னீங்கல்ல, எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, ஓட்டு வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல, ஏன் வீடு கட்டி கொடுக்கல? பதில் நான் தான் சொல்லணும். இதை திமுக எம்பியார் தான் என்ன சொல்லுவாரு? பெப்பரை பேசுவாரு, மேல மோடி கீழே நானு, வேற கட்சிங்க, நான் என்னங்க பண்றது? இதைத்தான் 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் இருந்தால் நீங்கள் உரிமையாக எங்களை கேட்கலாம். என் பேராண்டி ஓட்டு வாங்கிட்டு போனேன், செய்யறேன்னு சொன்ன, ஏன் செய்யல? ஆனமலை நல்லா இருக்கிட்ட ஏன் பணம் வாங்கிட்டு வரல? அன்பு சகோதர சகோதரிகளே, மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார். யாருக்காச்சும் நம்ம டவுட் இருக்குதுங்களா? யாருக்காச்சும் மாற்று கருத்து இருக்குதுங்களா? மோடி தான் வரப்போறோம்.